ஹலோ வீவர்ஸ், ரிஷபராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற மே மாதம் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையும் வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தொழில் ரீதியாக நஷ்டங்கள் ஏற்பட போகுது, அதிகமாக லாபங்கள் கிடைக்காது, அதிகமாக இந்த நேர காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது நமக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா நாம் அதற்கு தகுந்தாற் போல் தொழிலில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்போங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பண விஷயங்களில் நடந்து கொள்வோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நம்ம பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு நஷ்டத்தை தவிர்த்து கொள்வதோடு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல சாமர்த்தியமாக நடந்து கொள்ள முடியுங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில தான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கணிப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நடந்துக்கிட்டாவே போதுங்க, பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில தான் மே மாதம் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சிவன்மலை முருகனுடைய அருளாசியால நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் இந்த மே மாதத்துல நல்லபடியாக நடக்கட்டும், பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய குடும்பங்கள்ல ஒற்றுமையான சூழல் உண்டாகட்டும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த மே மாதம் முழுவதுமே தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உறவுகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. தகவல் தொடர்பு மற்றும் ஆரோக்கியத்தில் சில சவால்களை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்க வாழ்க்கையை சில சவால்களையும் நீங்க சமாளிக்க வேண்டியதாக வரலாம். இந்த மே மாதத்துல முக்கியமான பயிற்சிகளானது நடைபெற போகிறது. இந்த பயிற்சிகள் அனைத்தையும் வைத்துதான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட், ரிஷபராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை. உங்களுடைய தொழில் வாழ்க்கையில குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துடைய நடுப்பகுதியில குறிப்பிடத்தக்க மாற்றங்களானது ஏற்படலாம். மே மாத தொடக்கத்துல உங்களுடைய 12ஆம் வீட்டுல தான் சூரியன் இருப்பதால நீங்க திரைக்கு பின்னால் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது வெளிநாட்டு தொடர்புகள், மறைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் இல்லைனா கடந்த கால கர்ம முறைகளையும் சமாளிக்க வேண்டியதாய் வரலாம். இந்த நிலைப்பாடு தற்காலிக பின்னடைவுகளுக்கு வழிவகுக்குங்க. உங்களுடைய தொழில்முறை இலக்குகளில் இருந்து நீங்க துண்டிக்கப்பட்டதாகவே உணரலாம். இருப்பினுமே மே 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய முதல் வீட்டிற்குள்ள நுழைய போகிறார். இது உங்களுடைய நம்பிக்கையையும் தலைமைத்துவ குணங்களையும் அதிகரிக்க செய்யுங்க. நீங்க வேலையில மிகவும் சுறுசுறுப்பாகவும் வெளிப்படையாகவும் இருப்பீர்கள். புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மே 7ஆம் தேதி முதல் புதன் உங்களுடைய 12ஆம் வீட்டிற்குள்ள நுழைய போகிறார். இது சுய பரிசோதனை சிந்தனையை கொண்டு வரக்கூடுங்க. பயணங்கள் இல்லைனா தகவல் தொடர்பு தொடர்பான பணிகள் உங்களுடைய நேரத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடும். மே 23ஆம் தேதிக்கு பிறகு புதன் ரிஷபராசியில செல்லும் போது உங்களுடைய முடிவெடுப்பது கூர்மையாகி விடுங்க. நீங்க தெளிவாக பேசுவீர்கள். மே 14ஆம் தேதி குரு 2வது வீட்டிற்கு செல்வது உங்களுடைய பாதுகாப்பு உணர்வை மேம்படுத்தி தரக்கூடுங்க. இது புத்திசாலித்தனமான தொழில்முறை தேர்வுகளை எடுக்க உதவிகரமாக இருக்கக்கூடும். மே 18 முதல் ராகு 10ஆம் வீட்டிற்குள் பெயர்ச்சி அடைவது தொழில் லட்சியங்களை துரத்துவதற்கு நல்லதாக இருக்கக்கூடும். நீங்க குறுக்கு வழிகளில் இல்லைனா தந்திரங்களை தவிர்க்க வேண்டியது மிகவுமே அவசியம். எது செய்வதாக இருந்தாலும் ரிஷபராசி நேயர்கள் நேர்மையோடு செய்துட்டு வந்தீங்கன்னா, நேர்வழியில சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதே
போல் அந்த இடங்களில் நீங்கள் ஏதாவது ஏமாற்றங்கள் அடைந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏமாற்றத்தையும் உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். அதே போல் குறுக்கு வழியில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை உங்களால் வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது இருக்கலாங்க. ஏன்னா சொன்னாலுமே உங்கள் பக்கம் நியாயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுவிடும் அப்படிங்கிற காரணத்தால் நீங்களே பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல மாட்டீங்க. ஸோ எது செய்வதாக இருந்தாலும் ரிஷபராசி நேயர்கள் நேர் வழியில் செய்யுங்க. அது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வராமலேயும் உங்களை தடுத்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. அடுத்து நிதி சார்ந்த விஷயங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு நிதி வளர்ச்சியில் வலுவான ஆற்றலை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாதத்துடைய 2ஆம் பாதியில் குரு உங்களுடைய முதல் வீட்டில் மே 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இது உங்களுடைய நம்பிக்கையும் சுய மதிப்பையும் அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அது உங்களுடைய 2ஆம் வீட்டிற்குள்ள நுழைந்த பிறகு வருவாய், சேமிப்பு மற்றும் நீண்டகால முதலீடுகளுக்கு சாதகமான கட்டத்தையும் கொண்டு வர செய்யும் அப்படின்னே சொல்லலாங்க. புத்திசாலித்தனமான முடிவுகள் மூலமாக நீங்கள் லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தினர் இல்லைனா வழிகாட்டிகளிடம் இருந்து ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதத்துடைய பெரும் பகுதிக்கு சுக்கிரனும் சனியும் உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருப்பார். இது சமுதாய வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெட்வொர்க்கு, படைப்பு திட்டங்கள் மூலமாக வருமானத்திற்கு மிகவும் உதவிகரமாக அமையக்கூடிய வகையில் இருக்க போகிறது. 3ஆவது வீட்டில் பலவீனமாக இருக்கக்கூடிய செவ்வாய் திடீரென்று நிதி முடிவுகளுக்கு எதிராக எச்சரிக்கிறார். உடன் பிறந்தவர்களிடம் இருந்தோ இல்லைனா பயணங்களில் இருந்தோ நிதி சவால்களானது ஏற்படலாம். பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதல் பாதியில் உங்களுடைய 12ஆவது வீட்டில் சூரியன் இருப்பது மறைக்கப்பட்ட செலவுகள் இல்லைனா தேவையற்ற செலவுகளை குறிக்கலாம். மே மாத நடுப்பகுதிக்கு பிறகு விஷயங்கள் கணிசமாக மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய பொருள் வளங்களை நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியங்க. மேலும் மாதத்துடைய முதல் பாதியில் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய 12ஆம் வீட்டில் சூரியனும் 3ல் செவ்வாயும் பலவீனமாக இருப்பது தூக்க கலக்கம், சோர்வு இல்லைனா சின்ன சின்ன தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தொண்டை பிரச்சனைகள், மார்பு தொடர்பான கவலைகள் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க. அதே போல் அதிகமாக யோசிப்பதாலையும் இல்லைனா சில உணர்ச்சிகளை ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளே வைத்து இருப்பதாலையும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தமானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையவே பாதிப்படையக்கூடும் என்பதால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள்னு இருப்பாங்க இல்லையா ஃபேமிலியில், அவங்க கிட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனதுக்குள்ளேயே போட்டு அதையே அப்படியே அடக்கி வைத்து அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை ஏற்படுத்தி விட்டுருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இதன் மூலமாக தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா பார்த்தீங்கன்னா உடல் அசதி இருக்கும். உடல் அசதி வந்துச்சுன்னா உங்களால் சரியாக சாப்பிட முடியாது, எந்த விஷயங்கள்லையுமே கவனம் செலுத்த முடியாது. இது நாளுக்கு நாள் அதிகரிக்க பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை ஏற்படுத்தி விட்டுருங்க. இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மனதை பார்த்தீங்கன்னா அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே கோபம் வருது அப்படின்னா அதை சில இடங்களில் வெளிப்படுத்தி விடுங்க. அது இன்னுமே நல்லது. ஏன்னா வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளேயே வச்சு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதை விட அதை வெளிப்படுத்திட்டிங்கன்னா அன்னைய நாள்லேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். மேலும் மே 7ஆம் தேதி முதல் மே 23ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருந்து புதன் பெயர்ச்சிக்கு பிறகு இதனுடைய தாக்கமானது அதிகமாக தெரியக்கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மே மாத நடுப்பகுதிக்கு பிறகு விஷயங்கள் மேம்பட தொடங்குங்க. உங்களுடைய முதல் வீட்டில் சூரியன் புதிய வலிமையையும் சகிப்புத்தன்மையையும் ஊட்டுவார். குருவின் பெயர்ச்சி உணவு மேம்பாடுகளில் சிறந்த ஆற்றல் நிலைகளை ஆதரிக்கும். நீங்கள் ஒரு வழக்கத்தை பராமரிக்க முயற்சிக்க வேண்டுங்க. மற்றும் தேவையற்ற மன அழுத்தம் இல்லைன்னா மோதல்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். மேலும் இந்த மே மாதம் குடும்ப சூழலானது சற்று அமைதியற்றதாகவே உணரலாம். மே 18 முதல் கேது உங்களது 4ஆவது வீட்டில் பயிற்சி அடைவது வீட்டில் உணர்ச்சி ரீதியான பதற்றத்தன்மை இல்லைனா தவறான புரிதல்களை தூண்டுங்க. அதற்கு முன் 5ஆம் வீட்டில் கேது காதல் இல்லைனா குழந்தை தொடர்பான விஷயங்களில் சற்று குழப்பமானதாகவே இல்லைனா கர்மமாகவே மாற்றக்கூடும் என்பதாலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் சனியும் மூத்த உடன் பிறப்புகள் மற்றும்
மற்றும் நண்பர்களுடன் சிறந்த தொடர்புகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா எடுத்து செல்லும் அப்படின்னே சொல்லலாங்க. 3வது வீட்டில் செவ்வாய் இளைய உடன்பிறப்புகள் இல்லைன்னா அண்டை வீட்டாருடன் கருத்து வேறுபாடுகளை தூண்டலாம் என்பதால் அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சூரியன் உங்களுடைய முதல் வீட்டில் நுழைந்து குரு 2வது வீட்டிற்கு சென்ற பிறகு குடும்ப ஸ்திரத்தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.